ஸோ நம்ம பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பொறுத்தவரையிலும் லாங் டைம் ரிட்டர்ன்ஸ். இப்போ நான் வந்து ஒரு 10 வருஷம் என்னால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு லாங் டைமில் ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாகவே கிடைக்கும். ஸோ ஆனால் அதுக்கு நம்ம வெயிட்டிங் பண்ண வேண்டியதுதான் ஜாஸ்தி. இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் உங்களோட பட்ஜெட்டும் உங்களோட பர்பஸும் தான் இந்த இடத்துல மேட்டர். அப்போ நம்ம வந்து பர்பஸோ பட்ஜெட்டோ இல்லாமல் எது பெஸ்ட்டுன்னு கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கடைசி வரை கேட்டுகிட்டே தான் இருப்போம். என் கையில் ஒரு 15 லட்ச ரூபா இருக்குது, மேற்கொண்டு நான் லோனுக்கு ஒரு 15 லட்ச ரூபாயோ 20 லட்ச ரூபாயோ போகிறேன், இல்லாட்டி இருக்கிற 5 லட்ச ரூபாயில் நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம வந்து முடிவெடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். லேண்டை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒவ்வொரு அழகு இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்களே ஒழிய ஃபைனலைஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ எந்த இடத்துல ப்ராப்பராக இருக்குது, இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணுறோம், நம்ம பார்த்துக்கிறக்கு ஆள் இருக்கிறாங்களா, எல்லாமே இருக்குதா, நமக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த இடத்துல இருக்குதான்னு நீங்கள் நெட்லேயே செக் பண்ணிக்க முடியும். அப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு ஓவர் தி ஃபோன் கையில் இருக்கும்போது நீங்கள் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா நல்ல ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எல்லாமே நல்ல ப்ராப்பர்ட்டி தான் நான் சொல்கிறேன். அதில் ஃப்ளட் ஜோன்ஸ் இருக்குதா இல்லை லீகலாக ரிஸ்க் இருக்குதான்னு பார்க்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை.